முனியம்மாவுடைய முகத்தரை கிழிஞ்சு போச்சுங்க. முனியம்மாவுடைய உண்மை முகத்தரை கிழிச்சு இந்த வீடியோவில் ஆதாரமாக உங்ககிட்ட நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், முனியம்மாவை யாருக்கெல்லாம் பிடிக்காது, ரொம்ப ரொம்ப நல்ல மனசு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு முனியம்மாவை பிடிக்காது. உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முனியம்மாவை பிடிக்காது. எதுக்காகவும் யாரையும் ஏமாற்றக்கூடாதுப்பா, நடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முனியம்மாவை பிடிக்காது. அப்போ யாருக்கெல்லாம் முனியம்மாவை பிடிக்கும்? ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொன்னால் அதை அப்படி நம்புறவங்களுக்கு முனியம்மாவை பிடிக்கும். இன்னும் சில பேர் இருக்காங்க யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜால்ரா தட்டுறது. எல்லாரும் ஒரு பக்கம் ஜால்ரா தட்டினா நம்மளும் ஜால்ரா தட்டினா பணம் வரும், துட்டு வரும்னு சொல்லி ஜால்ரா தட்டிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான யூடியூபருக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு முனியம்மாவை பிடிக்காது. ஏன்னா நல்ல மனசு அவங்ககிட்ட இல்லை. அதைத்தான் ஆதாரமாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து முனியம்மா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு பிக் பாஸ் ஆரம்பிக்கிறப்போ முனியம்மா யாருன்னே தெரியாது. அப்போ தான் வந்து போட்டியாளரை பற்றின சில லிஸ்டெல்லாம் சில யூடியூபர்லாம் போடுறப்போ முனியம்மா அப்படிங்கிற பேரை வந்து நான் கேள்விப்படுறேன். இந்த பேர் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவங்க யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் இவங்க யாருன்னு போய் தெரிஞ்சுக்கிறப்போ வெள்ளந்தியான மனசு அப்படின்னு சொல்லி வீடியோக்கெல்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. எனக்கு கமெண்ட்டும் அப்படி வந்துச்சு. நானும் ஓகேப்பா, கிராமத்திலிருந்து வர ஒரு பெண்ணு அப்படின்னு நான் இந்த பெண்ணுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு என்னுடைய சேனலினுடைய பேனரில் இவங்களுடைய ஃபோட்டோ வச்ச ஆளுங்க. முனியம்மாவுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ண ஆள். அதே மாதிரி முனியம்மாவுக்கு எதிராக வீடியோ போடக்கூடிய முதல் ஆளும் நான் தான். நான் ஏன் இப்படி எதிராக மாறினேன் அப்படின்னா, முனியம்மாவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. முதல் எபிசோடு வருது. அதுக்கு முன்னாடி முனியம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் வாங்க, சப்போர்ட் பண்ணலாம் வாங்க, இவங்க ரொம்ப வெள்ளந்தியானவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வீடியோ பேசின ஆள். முனியம்மா அவங்களுடைய காமன் மேன் ஃபஸ்ட்டு எபிசோடு வருது. அதை பார்த்தோன்னே தான் அவங்களுடைய உண்மை முகத்திரை எனக்கு அப்படியே தெளிவாக தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் முனியம்மாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நேர்மையாகவே இல்லை, நடிக்கிறவங்களுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். உண்மையாகவே வெள்ளந்தியான பெண்ணே கிடையாதுங்க முனியம்மா. ரொம்ப சுயநலம் பிடிச்ச நல்ல மனசே கிடையாது முனியம்மாக்கிட்ட. அதையெல்லாம் பார்க்குறப்போ முனியம்மாவுக்கு நம்ம சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து எதிர்த்து வீடியோ இப்போ போட்டுட்ருக்கு. இது 2வது வீடியோ. முனியம்மாவுடைய உண்மை முகத்திரையை கிழிச்சு ஆதாரமான வீடியோவில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அதுக்கான சில வீடியோலாம் இருக்குது. அது அவங்க யூடியூப் சேனல்லையே இருக்குது. அதனுடைய லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும். ஒருவேளை அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து அந்த வீடியோ இல்லை அப்படின்னா அந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது. அவங்க வந்து ஒரு வேளை, ஏன்னா அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நம்ம வந்து ஆதாரமாக அந்த வீடியோவை நம்ம காட்டி பேசுகிறப்போ அவங்க வந்து வீடியோவை ப்ரைவேட் பண்ணிடலாம், அல்லது டெலீட்டும் பண்ணிடலாம். அப்படி டெலீட் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீடியோனுடைய கிளிப்பை வீடியோவை ஆதாரமாக காட்டி நான் வீடியோ செய்கிறேன். சரி, ஓகே, இவங்ககிட்ட நல்ல மனசே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அதிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா இவங்க வந்து இப்போ தங்கி இருக்காங்க, காமன் மேன் ஷோ நடந்துகிட்டு இருக்கு. அது சில டாஸ்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ அடித்து பிடிச்சி டாஸ்க்கெல்லாம் நடந்து காயம்பட்டதெல்லாம் அவங்க காட்டுறாங்க. சரி, இதெல்லாம் முக்கியம் இல்லை. அதில் வந்து ஒரு வீடியோவில் வந்து காட்டுறாங்க, அங்கே கூட எல்லாம் தங்கி இருக்கிறவங்களெல்லாம் காட்டிட்டு இவங்க பார்த்துக்குங்க அப்படின்னு முனியம்மா வந்து ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் முனியம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு கூட இருக்கிற எல்லா போட்டியாளரும் சொல்கிறாங்க. முனியம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சப்போர்ட் கேட்குறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட முனியம்மா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லைங்க. அதுலேயும் குறிப்பாக முனியம்மாவோட சண்டை போட்டேன்னு ஒரு புள்ள சொல்லுது. நான் தான் முனியம்மாவோட முதல்ல சண்டை போட்டேன், ஆனால் இப்போ நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம், தயவு செஞ்சு முனியம்மா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், முனியம்மாவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு முனியம்மாவோட சண்டை போட்ட அந்த பெண் வந்து சொல்லுது, நாங்கள் சமாதானமாயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது முனியம்மாவும் தானே சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ முனியம்மா சொல்லணும்ல, இப்போ எங்கூட இந்த பிள்ளை சண்டை போட்டுச்சுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பிள்ளைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு முனியம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லிங்க, ஒருத்தருக்குமே சொல்லிங்க. அங்கே இருக்கிற ஒரு 10 பேர்த்து காட்டுறாங்கன்னா 10 பேரும் வந்து முனியம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் முனியம்மா இந்த 10 பேர்த்தில் ஒருத்தருக்கு கூட சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, கேட்கல. ஏன்னா ஒருவேளை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அம்மா மேலே போக முடியாது இல்லையா. அப்படியான பக்கா சுயநலவாதி இந்த அம்மா கிட்ட எங்கெங்க நல்ல மனசு இருக்குது, உங்களுக்கு புரியுதா? சரி, ஓகே, அந்த எபிசோடு பார்த்தா நான் மாறினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கும் இப்போ சில வீடியோலாம் கனெக்ட் ஆகிற மாதிரி அப்பப்போ எனக்கு வந்து கடவுள் காட்டி கொடுக்குறாருங்க. காமன் மேன் ஷோவில் வந்து முனியம்மா வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க எபிசோடில் மாயா வந்து முனியம்மாவை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் சிரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல முனியம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த விஷயத்தையே கிண்டி கிளறி தூண்டி விட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முனியம்மாவை பார்த்து மாயா வந்து நீங்கள் சிரிக்கிறது அழகாக இருக்குது, நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னதை நிறுத்திட்டு, நான் அழகாக இருக்கிறது சிரிக்கிறதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் விடுங்க, நீங்கள் எப்படி இப்படி வெள்ளையாக கலராக இருக்கீங்க,
அப்படின்னு மாயாவையும் ஓவியாவும் பார்த்து முனியம்மா கேட்குறாங்க. அந்த நிறத்தை பற்றி பேசுகிற ஒரு டாப்பிக்கை யார் எடுக்கிறாங்கன்னா முனியம்மா தான் எடுக்கிறாங்க. அங்கே வந்து மாயாவோ மற்ற நடுவர்களோ யாருமே நிறத்தை பற்றி பேசலை. நீங்கள் அழகாக இருக்கீங்க, அழகாக சிரிக்கிறீங்க, இதைத்தான் மாயா சொன்னாங்க. ஆனால் அந்த பேச்சை நிறுத்திட்டு அங்கே ஒரு விஷயத்த புதுசாக ஒரு விஷயத்த கிண்டி கிளறி எடுத்து கொண்டுட்டு வர்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முனியம்மா தான். எவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்கீங்க, எப்படி இப்படி வெள்ளையாக இருக்கீங்க அப்படின்னு வெள்ளந்தியாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல அப்படியே ஒரு விஷயம் நிறுத்துங்க. இப்போ இந்த வெள்ளையாக இருக்கிறத பார்த்து இவ்வளோ ஆச்சரியப்பட்டு எப்படி இவ்வளோ வெள்ளையாக இருக்கீங்க, இவ்வளோ கலராக இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமாக வெள்ளந்தியாக கேட்குற மாதிரி நம்மக்கிட்ட வந்து நடித்து ஏமாற்றிருக்காங்க. அவங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ நேற்றுக்கு பார்த்தாங்க. அதில் வந்து கிராமத்தில் இருக்கிற பாட்டி ஆத்தா, அதை பெற்றவங்களுடைய அம்மாவெல்லாம் இருப்பாங்க இல்லையா பாட்டி, இவங்களை வந்து காட்டுறாங்க. அதில் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சிவப்பு மூஞ்சியை வச்சுக்கிட்டு கலராக இருந்துக்கிட்டு மாடலாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம்? எங்களை மாதிரி இருக்கிற இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்தா தான் ரொம்ப கலையாக இருக்கும். எங்கள் முகத்தில் தான் மகாலட்சுமி குடி கொண்டு இருக்காங்க, எங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகாலட்சுமி மாதிரி இருக்கும் அப்படின்னு முனியம்மா, இதே முனியம்மா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் இந்த காமன் மேன் ஷோவில் வந்து ரொம்ப ஆச்சரியமா எப்படி இப்படி நீங்கள் கலராக இருக்கீங்கன்னு ஆச்சரியமாக கேட்குறாங்களா. இப்போ இந்த ரெண்டில் எது முனியம்மா சொல்கிறது உண்மைன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி கலராக மூஞ்சி இருந்து என்ன பிரயோஜனம், மாடலாக இருந்து என்ன பிரயோஜனம்? எங்கள் முகத்தில் தான் கலை மகாலட்சுமி குடி கொண்டு இருக்கான்னு சொல்கிறது உண்மையா? இல்லை அந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் வந்து நான் சிரிக்கிறது இருக்கட்டும், நான் அழகாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் மாயா, நீங்கள் எப்படி இப்படி வெள்ளையாக கலராக இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்களே, இது உண்மையா? இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இதுதான் வந்து எனக்கு முனியம்மாவுடைய முகத்திரையை கிழிச்சுது. இந்த கலர் விஷயத்தையும் நிறத்து விஷயத்தையும் எடுத்து நோண்டி வைக்கிறது யாருன்னா முனியம்மா தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா வந்து கேட்பாங்க முனியம்மா அவங்க பார்த்து, நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் எதுக்கு பயப்படணும், எல்லாரும் மனுஷங்க தானே, நான் வந்து பெரிய ஹீரோயின் கதாநாயகி ஆயிடுவேன், அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் இருப்பேன், யாரை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும், எல்லாரும் மனுஷங்க தானேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, எல்லாரும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்கிற இதே முனியம்மா இந்த காமன் மேன் ஷோவுக்கு முன்னாடி வர்றப்போ எப்படி நீங்கள் மட்டும் இப்படி கலராக இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்படின்னா அங்கே ஒரு கலராக இருக்கிற ஒரு மனுஷங்களையும் கருப்பாக இருக்கிற ஒரு மனுஷங்களையும் பிரித்து பார்க்குறாங்க முனியம்மா. அதுக்கப்புறம் நான் எதுக்கு பிரித்து பார்க்கணும், நான் எதுக்கு பயப்படணும், எல்லாரும் மனுஷங்க தான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புரிஞ்சுக்குங்க, இதில் எது முனியம்மான்னு நீங்கள் தான் சொல்லணும். முரண்பாடு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த முரண்பாடு இருக்கிறவங்க தான் நடிக்கிறவங்கன்னு அர்த்தம். வேஷம் போட்டு நடிக்கிறது. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அவங்க சொல்கிறாங்க, மூஞ்சி கலராக இருந்தால் என்ன பிரயோஜனம், வெள்ளையாக இருந்து என்ன பிரயோஜனம், மாடலாக இருந்தால் என்ன பிரயோஜனம், எங்கள் கிராமத்தில் இருக்கிற இந்த நேச்சுரல் முகத்தில் தான் மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஓவியாவையும் மாயாவையும் பார்த்து எப்படி இப்படி கலராக இருக்கீங்கன்னு அப்படியே வெள்ளந்தியா எப்படிங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குற மாதிரி நம்மக்கிட்ட நடிக்கிறாங்க. இங்கே நிறத்தினுடைய டாப்பிக்கை அவங்க தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஆரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யாருக்கிட்டையும் கேட்குற ஒரு காமனான பொதுவான ஒரு கொஸ்டின் என்னன்னா, உங்களை சோதித்த விஷயம் என்ன அப்படிங்கிறத ஆரியை வந்து கேட்பாங்க. இதுக்கு 1008 விஷயம் இருக்குது. இந்த மாதிரி வந்து நான் கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கு அப்புறம் ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி பிறந்தான், என்னுடைய தங்கச்சியினுடைய பிறந்தநாளை எல்லாம் கொண்டாடுவாங்க, என்னுடைய பிறந்தநாளை எங்கள் வீட்டில் யாருமே கொண்டாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாதிப்பை சொல்லியிருந்திருக்கலாம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், நாங்கள் வந்து 10 பவுன் தான் எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா போட்டு கொடுத்தாங்க, 25 பவுன் நகை போட்டு போகிறவங்களுக்கெல்லாம் தான் மரியாதை இருக்கும், நான் வெறும் 10 பவுன் தான் போட்டிருப்பேன், எனக்கு ஒரு மரியாதையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பேசியிருக்கலாம். இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், ஹாஸ்டலில் தங்கி படித்தது, படிக்க முடியாமல் போனது, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தது, இப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் சொல்லாமல் அந்த இடத்துல முனியம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்து காக்கா கருப்பி மாதிரி இருக்கே, காக்கா கலரில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. அது ரொம்ப வேதனையாக இருந்துச்சா. இப்போ யோசிங்க மக்களே, இந்த மாதிரி பேசுகிறவங்க இப்படி நடிக்கிறவங்கள ரொம்ப துல்லியமாக நோட் பண்ணால் தான் பிடிக்க முடியும் இவங்களுடைய உண்மை முகத்துறையும். அப்போ தான் நமக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த நிறத்தை பற்றின டாப்பிக்கை எடுத்தது யார்? முனியம்மா. இப்போ ஆரி கேட்ட கொஸ்டின் வேற, அதுக்கு நிறத்தை பற்றி பேசுறது யாரு? முனியம்மா. இந்த நிறம் நான் வந்து கருப்பாக இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த விக்டிம் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து உங்களை எல்லாம் வந்து கவர் பண்ணி, பாவம்ப்பா முனியம்மா கருப்பாக இருக்காங்க, இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்க, இப்போ இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விக்டிம் கார்டை அழகாக நேக்காக சாதுரியமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு புரியும் தெரியல. இதுதான் அவங்களுடைய தந்திரமான ஒரு விஷயம். இப்போ 10 பேரும் வந்து கூட தங்கி இருக்கிறவங்க எல்லாரும் முனியம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறப்போ முனியம்மாவுடைய முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் வாய் தவறி கூட ஒருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணிருங்கன்னு அந்த அம்மா வாயில் வரவே இல்லை.
இது என்ன நல்ல மனசு, இது வெள்ளந்தையான மனசா, இது எப்படிங்க, இது இந்த மனசு எப்படி எடுத்துப்பீங்க? முனியம்மாட்ட நல்ல மனசே கிடையாது, பக்கா சுயநலம். அதனாலதான் அந்த கலரை பத்தி அவங்களே எடுத்து நான் கருப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களே பேசி ஒரு சிம்பத்தி கார்டை யூஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, அதுக்கும் உண்டான அந்த ஆடியோ அந்த ஆதாரத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது இந்த செட்டை பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்கு. என்னுடைய வீட்டுக்காரரு என்னை ராணி மாதிரி சீமாட்டி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்விங்க, ராணி மாதிரி தன்னுடைய வீட்டுக்காரரை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா கை நீட்டி அடிப்பாங்களா சொல்லுங்க? இந்த அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை அடிச்சு போட்டாரு. சரி, ஓகே, வீட்டு கணவன் மனைவின்னு இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயல்பாக நடக்கும், கிராமத்தில் நடக்கும்னு வைங்க. அது கிராமம்ட்டு இல்லை, பொதுவாகவே சில பேர் கை நீட்டி பெண்களை அடிப்பாங்க, அடிக்கக்கூடாது தான், சில பேர் அடிப்பாங்கன்னே வைங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த அம்மா சொல்கிற ஒரு விஷயம், அதையும் இப்போ இந்த காமன் மேன் ஷோவில் அந்த பேசின அந்த விஷயத்தையும் நான் லிங்க் பண்ணி சொல்கிறேன். இதில் முனியம்மா எதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரே ஒரு முகம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே விஷயம் இருக்கிறவங்க தான் நேர்மையானவங்க. ரெண்டு முகம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒன்று வேஷம் போடுறாங்கன்னு அர்த்தம். இப்போ தசவதாரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் என்ன சொல்லுவீங்க, 10 கெட்டப் 10 வேஷம் போட்டார் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் முனியம்மா வேஷம் போட்டுருக்காங்க, ஒரு விஷயத்தில் தான் உண்மையாக இருக்காங்க. அது எதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். இப்போ அந்த வீடியோவில் அவங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சு போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் கூட இல்லை. ஒருத்தர் சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா, கணவன் மனைவின்னு இருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் அடிமையாக இருக்கணும். என்னது, அடிமையாக இருக்கணும். கணவன் வந்து மனைவி கிட்டேயோ, மனைவி வந்து கணவன் கிட்டேயோ அடிமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கணவனுக்கு அடிமையாக இருக்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஓப்பனாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன வீட்டுக்காரர் வந்து இப்படி அடிச்சுட்டா, நம்ம இப்போ எதுக்கும் கேட்க முடியாது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கணவன்கிட்டயோ மனைவி கிட்டேயோ யாரோ ஒருத்தர் அடிமையாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அது அப்போ புரியல, எனக்கு இப்போ புரியுது. இப்போ தான் அது எனக்கு மெல்ல மெல்ல புரியுது. அப்படின்னா இவங்க கணவர்கிட்ட அடிமையாக இருக்க அப்படின்னு சொல்லி இவங்களே வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ இந்த காமன் மேன் ஷோவில் வந்து என்னை வீட்டுக்காரர் வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தில் எது உண்மை, எது நிஜம், நீங்கள் தான் சொல்லணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றில் அவங்க வேஷம் போடுறாங்க, அந்த வேஷம் எதுங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. முனியம்மா வந்து ஓடி போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி யாரோ கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா இருக்கு, அதை இவங்க பார்த்துருக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்க. எப்படி இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து, புரியுதுங்களா? ஒரு குடும்ப பெண் அப்படிங்கிறத தன்னைத்தானே முனியம்மா சொல்லிக்கிறாங்க. ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து ஓடி போயிட்டியா அப்படின்லாம் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, பொம்பளையில பாரு பொம்பளையில அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, திட்டுறாங்க, பொம்பளையில பாரு பொம்பளைய அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமத்தில் வந்து பொம்பளை பாரு பொம்பளைன்னு சொன்னால் பொம்பளைகளுக்கு கோபம் வரும். அப்போது அந்த விஷயம் தெரிஞ்சே வேணும்னே வந்து முனியம்மா திட்டுறாங்க. திட்டிட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? நல்லா இருக்கணும், முனியம்மா நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க, நான் மென்மேலும் வளரணும் அப்படின்னு வாழ்த்துங்க அப்படின்னு அதே கமெண்ட் போட்டவங்க கிட்ட சொல்கிறாங்க. முதல்ல மூஞ்சி பொம்பளை பாருன்னு திட்டுறாங்க. அடுத்தது இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, என்னை வாழ்த்துங்கிறாங்க. புரியுதுங்களா? இப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயத்த பேசுறதுங்கிறது எப்பா பயங்கரமான தந்திரசாலியால் தாங்க முடியும். தன்னை திட்டுறவங்களை கூட இப்படியெல்லாம் திட்டக்கூடாது, பொம்பளை அப்படின்னு பதிலுக்கு திட்டிட்டு என்னை வாழ்த்துங்க அப்படின்னு அதை கமெண்ட் பண்ணவங்ககிட்டே வாழ்த்தும் கேட்குறாங்க. இதுதான் முக்கியமான, இதை விட இன்னும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து குடும்பத்தை வந்து முன்னேற்றுறதுக்காக பாடுபடுறதுக்காக வந்திருக்கேன். புரியுதுங்களா? முன்னேற்றுறதுக்காக பாடுபடுறதுக்காக வந்திருக்கேன். எங்கள் குடும்பத்தை முன்னேற்றுறதுக்கு பிக் பாஸாக போகணும், ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் பிக் பாஸ் போவாங்க. இந்தம்மா வந்து என்னுடைய குடும்பத்தை வந்து முன்னேற்றுறதுக்காக பாடுபடுறதுக்காக நான் வந்து பிக் பாஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அது கூட விட்டுருங்க. அதில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஓடி போயிட்டியா அப்படின்லாம் எதுக்கு இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களை மாதிரியா நான் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து ஓடி போயிட்டியா அப்படின்னு கேட்குறீங்களே, இதெல்லாம் சரியான்னு கேட்குறாங்க இல்லையா? கரெக்டா? ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து ஓடி போயிட்டியான்னு கேட்கக்கூடாது, கரெக்டு தானே? ஆனால் இந்த குடும்ப பெண், இந்த முனியம்மா, தன்னைத்தானே குடும்ப பெண்ணுன்னு சொல்லிக்கிற இந்த முனியம்மா அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஓடி போவீங்க, நீங்கள் தான் ரொம்ப கேவலமானவங்க, நீங்கள் தான் ரொம்ப மோசமானவங்கன்னு இந்த குடும்ப பெண் பேசுகிறப்போ அது சரி. உங்களுக்கு புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டாதாங்க புரிஞ்சுக்க முடியும் முனியம்மாவை பற்றி. இவங்க தன்னைத்தானே குடும்ப பெண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து ஓடி போயிட்டியா அப்படின்னு ரொம்ப கேவலமாக மோசமாக பேசக்கூடாதுன்னு சொல்கிற இந்த குடும்ப பெண்ணாக இருக்கிற முனியம்மா அந்த கமெண்ட் பண்ணவங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஓடி போனவங்க, நீங்கள் தான் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு. ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்கிற அதே விஷயத்த இவங்க பேசுனா அது சரியா? மக்களை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கள். அவங்க போகிற போக்கில் அப்படி நேக்காக சொல்லிட்டு போகிறாங்க, நான் வந்து குடும்பத்தை வந்து முன்னேற்றுறதுக்காக வந்திருக்கேன், உங்களை மாதிரியா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னை வாழ்த்துங்க அப்படின்ட்டு நேக்காக சொல்லிட்டு போகிறாங்க. இந்த நேக்காக சொல்கிறது, இந்த தந்திரமாக சொல்கிறதெல்லாம் முனியம்மாட்ட தான் இருக்குது.
இது வெள்ளந்தியான கேரக்டரே கிடையாதுங்க, வெகுளியான கேரக்டரே கிடையாதுங்க. பயங்கரமான சுயநலமான ஒரு கேரக்டர். போகிற போக்கில் குடும்ப பெண்ணு, குடும்ப பெண்ணு வந்து ஒரு குடும்ப பெண்ணை வந்து ஓடி போயிட்டியா அப்படின்னு ரொம்ப கேவலமாக மோசமாக பேசக்கூடாது தானே? கரெக்டா? அப்போ ஒரு குடும்ப பெண் வந்து நீங்கள் தான் அப்படி, நீங்கள் தான் ஓடி போவீங்க, நீங்கள் தான் மோசம் அப்படின்னு பேசலாமா? அப்படி பேசுகிறவங்க குடும்ப பெண்ணுன்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க. புரியுதா இல்லைங்களா? முனியம்மாவனுடைய அந்த கேரக்டரை ரொம்ப நேக்காக புரிஞ்சுக்கிட்டா தான் தெரியும். ஏன்னா அந்த எபிசோடில், காமன் மேன் எபிசோடில் அந்த நிறத்தை பற்றி முதல்ல கிண்டி கிளறி எடுக்கிறதே முனியம்மா தான். அதில் நான் எங்கள் அம்மா வந்து எனக்கு கருப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் கார்டு, அந்த நிறத்தை பற்றின ஒரு விக்டிம் கார்டை எடுக்கிறது முனியம்மா தான். ஆனால் அதுக்கு முன்னாடி கிராமத்தில் வந்து சவுப் மூஞ்சியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? கலர் கலராக இருந்து என்ன பிரயோஜனம்? மாடல் மாடலாக இருந்து என்ன பிரயோஜனம்? எங்களை மாதிரி வருமா? எங்கள் மூஞ்சியில் தான் கலை இருக்குது, மகாலட்சுமி குடியிருக்காங்க அப்படின்னு அங்கே பேசிட்டு இங்கே வந்து நிறத்தை பேசுகிறாங்க இல்லையா? இதில் எது முனியம்மா? நீங்கள் தான் மக்களை தெளிவாக சொல்லணும். மக்களை நீங்கள் தான் தெளிவாக சொல்லணும். உண்மையாகவே இதில் முனியம்மா யார்? குடும்ப பெண்ணா? குடும்ப பெண்ணை வந்து ஓடி போயிட்டியா அப்படின்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிற அதே குடும்ப பெண் நீங்கள் தான் ஓடி போவீங்க, நீங்கள் தான் மோசம் அப்படின்னு பேசுறது சரியா? 10 பேர் வந்து முனியம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ வாய் தவறி கூட அந்த 10 பேர்த்தையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஒரு பெண் கூட முனியம்மாவோட சண்டை போட்டுட்டு இருந்த பெண் இப்போ சமாதானமாகி முனியம்மா வந்து ரொம்ப நல்லாக்கா அவங்கள சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறப்போ, இதே முனியம்மா அந்த பெண்ணோட சண்டை போட்டப்போ இப்போ சமாதானம் ஆயிட்டாங்க, பரவாயில்ல, அந்த புள்ள நாங்கள் 2 பேரும் சண்டை கட்டிட்டு இருந்தோம், எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது இல்லைங்களா? இந்த பொண்ணுக்கு நல்ல மனசு தானே, தயவு செஞ்சு இந்த பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு வாய் தவறி கூட வரல. ஏன்னா ஒருவேளை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டா கூட முனியம்மாவுக்கு அவங்க போட்டியா வந்துருவாங்க அப்படிங்கிற பக்கா சுயநலம். இது நல்ல மனசாங்க? இவங்களை வாழ்த்தணுமா? நான் மென்மேலும் வரணும், என் குடும்பத்தை வந்து முன்னேற்றத்துக்காக வந்திருக்கேன், என்னை வாழ்த்துங்க, நான் உழைப்பால் உயர்ந்து வந்திருக்கு அப்படின்னு இவங்களை வாழ்த்தணுமா? ஆனால் இவங்க யாரையும் வாழ்த்த மாட்டாங்களா? இவங்களை சப்போர்ட் பண்ணுமா? ஆனால் இவங்க யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? இது நல்ல மனசா? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க மக்களே. இது நல்ல மனசா? நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்றது மட்டும் இல்லை, செஞ்சு காட்டணும். இவங்க 10 பேர் வந்து முனியம்மா வந்து அக்கா நல்லவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றப்ப, எனக்கு சப்போர்ட் பண்ற மக்களே நீங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றது என்னங்க? காசா பணமா? சொன்ன 500 ரூபா குறைஞ்சு போயிருமா? இல்லை 5000 ரூபா குறைஞ்சு போயிருமா? 1 லட்ச ரூபா காசு போயிருமா? ஏன்னா சொன்னா நீங்க சப்போர்ட் பண்ணிடுவீங்க, அதனால அவங்க சொல்லாம இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் வரணும், பக்கா சுயநலவாதி. இப்போ சொல்லுங்க மக்களே, இந்த எபிசோடில் வந்த உடனே எப்படி மாயாவையும் ஓவியாவையும் பார்த்து நீங்கள்லாம் எப்படி கலராக இருக்கீங்க அப்படிங்கிற அந்த டாபிக் இவங்களே ஆரம்பிச்சுட்டு, கலராக இருக்கிறதும் கலராக இருக்கிற மூஞ்சியும் கலராக இருந்து மாடலாக இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி எங்களை மாதிரி வருமா? எங்கள் மூஞ்சியில் தான் மகாலட்சுமி குடியிருக்காங்க அப்படின்னா அப்போ கலராக இருக்கிறவங்க சிவப்பாக இருக்கிற மூஞ்சிலாம் மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தந்திரமான வேலை என்ன தெரியுங்களா? மறைமுகமாக சொல்லுவாங்க. உங்களை மாதிரியா நான் வந்து குடும்பத்துக்காக கஷ்டப்பட வந்திருக்கேன், என்னை போய் ஓடி போயிட்டியா அப்படின்லாம் சொல்லலாமா? உங்களை மாதிரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை மாதிரியானா அவங்க சொல்றது என்ன? அவங்க சொல்றது தப்பு தான். முனியம்மா அவங்கள பார்த்து நீ ஓடி போயிட்டியான்னு கேட்கறது தப்பு தான். பதிலுக்கு இவங்களும் உங்களை மாதிரியா அப்படின்னா அவ்வளோதான், காப்பி பேஸ்ட். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரியா நான் ஓடி போகிற ஆளா, நான் நீங்கள் தான் ஓடி போவீங்க, நீங்கள் தான் மோசம் அப்படின்னு பேசுகிறாங்களே, இவங்க பேசுறது கரெக்டாக? இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி, லைக் பண்ணுறதை பற்றி யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கூட பார்த்தேன். அதை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதில் வந்து நீ வந்து லைக் பண்ணுறதை பற்றி பிச்சை கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தையே அவங்க எப்படி நேக்காக கையாளுறாங்க தெரியுங்களா? இந்த மாதிரி வந்து என்னை வந்து ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாங்க, யாசகம் போடுறவங்க தட்டில் வந்து பிச்சைக்காரங்க யாசகம்ங்கிற சொல்கிறாங்க. யாசகம்னா உங்களுக்கு தெரியும் தானே, பிச்சை எடுக்கிறவங்க, கோயிலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க தட்டில் காசு வந்து போட்டாங்கன்னா, காசு நிறையா இருந்ததுன்னா அதை கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறவங்க இந்த தட்டில் இவ்வளோ காசு இருக்குது, இந்த பிச்சைக்காரன் மேலே முன்னேறி வந்துடுவானே அப்படின்னு ஆதங்கப்படுறவங்களாம் ரொம்ப கேவலமாக மோசமான குணமாக இருக்கிறவங்களாம். அந்த மாதிரி முனியம்மா அவங்களுக்கு வந்து லைக் பண்ணுறதை பற்றி பேசினவங்களுடைய கேரக்டர் ரொம்ப மோசம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் மக்களே, இவங்க வயிறு எரிஞ்சு சாகணும். யார்? முனியம்மா அவங்கள வந்து சொன்னவங்க தப்பு தான். முனியம்மா அவங்களை வந்து நீ வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறைய அப்படின்னு சொன்னவங்க சொன்னது தப்பு தான். அது யாராக வேணா இருக்கட்டும். பதிலுக்கு இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நல்ல மனசு இருக்குது. பதிலுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க? வயிறு எரிஞ்சு அவங்க சாகணும், தயவு செஞ்சு நீங்கள் லைக் போடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்ககிட்ட, அந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா முனியம்மாகிட்ட நல்ல மனசு இருக்கா? அவங்க வந்து லைக் பண்ணுறதை பற்றி பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொன்னது தப்பு. ஆனால் அந்த அப்படி கமெண்ட் பண்ணுவங்க வயிறு எரிஞ்சு சாகணும்னு சொல்கிற முனியம்மா நல்ல மனசா? மக்களை நீங்கள் சொல்லுங்கள்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? பிக் பாஸ்க்குள்ள வரட்டும், இந்த முனியம்மாவை வந்து எதிர்த்து இந்த அம்மாவுடைய முகத்திரை இன்னும் முழுசா கிழிச்சு உண்மையை மக்கள்கிட்ட காட்ட போறேன். இந்த அம்மா கிட்ட வெகுளித்தனம் கிடையாது, வெள்ளந்தியான மனசும் கிடையாது, அத்தனை பக்கா சுயநலம், அத்தனை தந்திரம். இதை வந்து உடைச்சு உங்களுக்கு இன்னும் ஆதாரமா நான் காட்ட போறேன். நான் வீடியோ சொன்னேன் இல்லைங்களா, அந்த வீடியோனுடைய லிங்க்கும் தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. முனியம்மா உண்மையாவே வெகுளியான பெண்ணே கிடையாது, வெள்ளந்தியான பெண்ணே கிடையாது, பக்கா சுயநலம், நல்ல மனசு ஒரு துளி கூட கிடையாதுங்க.